சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்டில் என்னை கேலி பண்ணுறாங்க, ஏன்னா இப்படி இருக்க, ஏன்னா தண்ணி வாடா, நேற்று கோகண்டு என்னை கூப்பிட்றான் ஒருத்தன், ஏன்னா வாடா மச்சான் தண்ணி அடிக்க போகலாம் அப்படின்னு. டே போடான்ட்டு நானும் போடா, டே நீ எங்கே போகிற, ஏதோ மாறிட்டடா அது மட்டும் சொல்கிறாங்க. என்னை நிறைய பேர் கிண்டல் பண்ண, அதை பற்றி நான் கவலைப்படலை. வாழ்க்கையில் மேலும் ஒரு படிக்கு போயிட்டு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து என் மூலிமா என்னை வச்சு என் குடும்பம் வந்துட்டு இப்போ என்னையே வந்துட்டு கெட்ட பையன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தேன். இப்போ ஒரு பரவாயில்ல அப்படின்னு ஒரு நல்ல பையன், இந்தளவு பொறுப்பாக பேசுகிறான், நான் எங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கேன் இப்போதைக்கு. அது காரணம் என்னோடய ஃப்ரெண்டு. இங்கே வந்து கிடைச்ச நல்ல ஃப்ரெண்டு தான் நான் சொல்ல முடியும். அதே முடியும் கடவுள் வந்துட்டு எனக்கு நிறையா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்ருக்காரு. அதிகமாக நான் என்ன பேசுகிறேன்னு தெரியல, எங்கள் டைம் வேறு இல்லை, அடுத்தவங்களாம் பேசணும். வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாரிச்சிருக்கேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சம்பாரிச்சிருக்கேன். இல்லை அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன் கடவுளுக்கு. இதை முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்தது கொஞ்சம் கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன ஏதுன்னு. அப்புறம் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க நம்மளுடைய வாத்தியார் எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுறாங்க, நம்மளுடைய கஷ்ட நஷ்டத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம ஏதாவது கோர்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஏற்பாடும் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாரும் உங்கள் பேர் என்ன? சம்பத்குமார். பிரதர் உங்கள் பேர் என்ன? சம்பத்குமார். சத்தமாக சொல்லுங்கள். சம்பத்குமார். இந்த சபையின் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சமரியன். சிமிர்னா சபை. சரி, இந்த இடத்துக்கு நீங்கள் எதற்காக வந்தீங்க? கம்ப்யூட்டர் படிக்கிறதுக்காக வந்தேன். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். கணினி படிக்கிறதுக்காக வந்தேன். கணினி படிக்கிறதுக்காக வந்தீங்க. இங்கே கணினி படிக்க வந்ததுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு தெரியுமா? வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துறதுக்கு இது ஒரு படி மேலே போயிருக்கிறோம், அதுதான் பெரிய விஷயம். ஓகே, இப்போது இந்த கணினி படிக்க வந்ததுனால உங்களுக்கு எப்படியெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது, அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்திச்சு அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாரோடும் கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறீங்களா? உங்கள் சத்தமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். கணினின்னா தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். என் வீட்டில் கணினி எல்லாம் இருக்குது, எங்கள் பசங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. பசங்க யூஸ் பண்ணுவாங்க, நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவ்வளோதான். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு வந்து இதை படிக்கணும்னு ஒரு ஆசை. அது வந்து மாசிலாமணி மூலமாக. முன்னாலெல்லாம் மோசை பிடிச்சி இது பண்ணால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஏரோ மார்க் ஒரு பக்கமாக ஓடும், நான் எங்கே இருந்து நான் ஸ்க்ரீனில் தடவுவேன் எங்கடா இருக்குன்னு. அவன்கிட்டயே கேட்பேன், எங்கடா காணாம், எங்கே இருக்குது தெரியலையே அப்படிம்பேன். இப்போது என்னன்னு சொன்னால் அதில் ஒரு நல்ல ஒரு பிடிமானம் வந்துருக்கு. இது வந்து பேசிக் தான். இந்த சபையை வந்து நமக்கு இடமும் கொடுத்து நமக்கு படிக்கிறதுக்காக உள்ள ஆசிரியர்களையும் இங்கே ஏற்பாடு பண்ணி நல்ல ஒரு வேளை சாப்பாடும் கொடுக்குறாங்க, நல்லபடியாக படித்து கொடுக்குறாங்க. அவங்க சொந்த டைமை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சிங்கப்பூரில் அவங்கவுங்க சொந்த டைமை யூஸ் பண்ணி செய்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள், அந்த ஒரு நாள் தான் அவங்க மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். அந்த நாளை நமக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி நம்ம லைஃப்பை முன்னால் கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் பாடுபடுறாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லோரும் நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிட்டோம். கடவுள் வந்து இது வந்து தேவன் ஒவ்வொருடைய மனதில் ஏவுதலை கொடுக்கறது, நம்மளாக இது பண்ணுறது கிடையாது. கடவுள் நேரடியாக வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறது கிடையாது. தேவன் ஒவ்வொருடைய மனதில் ஏவுதலை கொடுக்குறாரு, அவங்க தான் சொல்கிறாங்க அதை. சரியா? எல்லோரும் இது பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வேறு யாரு? ஓகே, சிமினா அசம்பிளியில்
சிமிர்னா அசெம்பிளியில் கணினி வகுப்பு நடத்தி வருகிறோம் நாங்கள். ஒரு 6 பேட்ச் எல்லோரும் முடிச்சுறாங்க. நீங்கள் 6வது பேட்ச், நீ 7வது பேட்ச் ஜூலை மாதம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பேட்ச்சில் நீங்கள் எங்களை இவ்வளோ தூரம் கர்த்தர் வந்து வழி நடத்தி தேவனுடைய அன்பு எங்களோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீயாக கம்ப்யூட்டர் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தேவன் கிருபை செய்தார். இப்போ அந்த கணினி வகுப்புக்கு வந்ததுனால பிரயோஜனப்பட்ட தன் வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு சகோதரனுடைய சாட்சியை இப்போ நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்ம மகிமைப்படுதாக இங்கே சபையில். நான் 2011 இங்கே கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு வந்தேன். அதுக்கடுத்து இங்கிலீஷ் கோர்ஸு, வீடியோ எடிட்டிங்கு 3 கிளாஸ் முடிச்சிருக்கேன். வந்து எப்படி நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பேன். நான் இலவசமாக இது எங்கே கிடைக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பேன். இலவசமாக பண்ணுறதுக்கும் ஒரு குரூப் இருக்காங்க, இலவசமாகவும் பண்ணுறாங்கன்னு யோசிக்கும்பொழுது எனக்குள்ளே தோணுன ஒரே விஷயம்னா அது ஆண்டவர் ஏற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் இலவசமாக பண்ணுவாங்கன்ட்டு அப்போ தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஆண்டவருக்குள்ளே உள்ளவங்க மட்டும்தான் எதை நீ இலவசமாக பெற்றுக்கொண்டீரோ அதை திருப்பி இலவசமாக கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த நம்ம லீடர்ஸ் எல்லாருமே நமக்கு திருப்பி இலவசமாக அதை கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா 2011 கம்ப்யூட்டர் கிளாஸு, அடுத்து என்ன சார் பண்ணுங்கன்னு கேட்டு ஒவ்வொன்றா வந்து இங்கிலீஷ் கோர்ஸ், அடுத்து வீடியோ எடிட்டிங்னு நம்மளுக்காக அவங்களோட நேரத்தை ஒதுக்கி நமக்காக பண்ணுறாங்க. இதே ஒரு பெரிய வந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேலையும் அவங்களுடைய வேலைகளை வந்து கரெக்டாக ஆண்டவர் வந்து பயன்படுத்தி அவங்க நேரத்தை பயன்படுத்தி நம்மளுக்காக வந்து கற்றுக் கொடுத்துக்கிறதுக்காக அவங்கள ஆண்டவர் உயர்த்திருக்கா. அதற்காக ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா வந்து இப்போ கம்ப்யூட்டர் கிளாஸ் நானும் வந்து 2011 கம்ப்யூட்டர் கிளாஸ் வரும்போது இங்கே அது எதுவுமே தெரியாது எனக்கு நானும் ஆனால் அப்போயே நான் ஒரு சூப்பர்வைசராக இருக்கேன் நான் கம்பெனியில். ஆனால் கம்ப்யூட்டர்ஸ்னால் அப்போ இன்னும் தெரியாது. ஏன்னா எனக்கும் ஒரு தாகம் அதிகமாக இருந்தது, கம்ப்யூட்டர் எதாவது கற்றுக்கணுன்ட்டு. அப்போ தான் வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்டேன். இங்கே இந்த சபையில் 2011 பிரேம் சார் மூலிமா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிடச்சிது, ஒரு லேப்டாப் கிடச்சிது. 300 எழுதி வாங்கினேன், 3 வருஷம் ஆகிடுச்சு. இன்னுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா அதை வந்து அதில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ கம்பெனிக்கு வந்து எல்லாமே கம்பெனி அதை ஆகுன பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து லாஸ்ட் வீக் வந்து கம்பெனி எனக்கு கால் பண்ணி உனக்கு வந்து கம்பெனி மெயில் இப்போ ஓப்பன் பண்ணி தரோம், நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு கம்பெனி மெயில் ஓனாக ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ஒரு இமெயிலாம் பண்ண தெரியுது தெரியும் பார்த்தா அந்த கம்பெனியில் எனக்கு அட்வான்டேஜாக வந்து எல்லாம் பண்ணி தராங்க. அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வீடியோ எடிட்டிங் சார் வந்துட்டுருக்காரு, வீடியோ எடிட்டிங் கிளாஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட லாஸ்ட் வீக் வந்து லேப்டாப் கொண்டு வந்தார், வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்காரு. அதை வச்சு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட ஓனாக வீடியோ வந்து நம்ம செல்ஃபோன் இல்லை எதையாவது ரெக்கார்ட் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு இப்போ வந்து ஒரு அளவுக்கு நாலேஜ் வந்து வீடியோ எடிட்டிங்னால் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. இப்போ அந்தளவுக்கு நாலேஜை வளர்த்து தராங்கனாக்கா அவங்களுக்கு மீண்டும் தலைத்தாக்கி நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆண்டவர் எடுத்துகிட்டு அவங்களால மட்டும்தான் முடியுன்றதை நிரூபிச்சிருக்காங்க. இதனால் நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டதை திருப்பி நம்ம நண்பர்கள்ட்ட எல்லோரும் திருப்பி போயிட்டு இன்னும் ஒரு 3 வாரம் தான் இருக்குது ஜூனுக்குள்ளே அந்த பேஜுக்கு தயவு செய்து 1-2 பேரை கூட்டத்தோட அந்த சபை இடங்கொள்ளா மட்டும் நம்ம ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர். எல்லாரும் தயவு செஞ்சு என்னென்னவோ பண்ணுறோம், இதற்காக ஒரு 2 நண்பர்களை கூட்டிகிட்டு வந்து கம்ப்யூட்டர் கிளாஸு, வீடியோ எடிட்டிங், இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாத்தையும் அவங்களை அறிமுகப்படுத்தி இன்னும் எவ்வளோ சகோதரர்கள் இதெல்லாம் இங்கே இலவசமாக கிடைக்குமா தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. தயவு செஞ்சு வெக்கப்படாமல் கூணி நிற்காமல் அவங்க எல்லாருக்கும் போய் நம்ம இங்கே சபையில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி ஒவ்வொரு வரையும் நம்ம வந்து ஒரு ஆள் 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஆசிரியர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். பரவாயில்ல நம்ம செய்யாமல் நம்ம மாணவர்களே செஞ்சிட்டாங்கன்ட்டு சொல்லும்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அதனால் நம்ம எல்லோரும் செய்வோம். தயவு செஞ்சு இலவசமாக பெற்றுக்கொண்டு இலவசமாக நம்ம நண்பர்கள் கொடுப்போம். இது எவ்வளவோ கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு போய் யோசித்து ஒவ்வொருவரும் 2 பேர் அந்த வர பேச்சுக்கு நம்ம கொண்டு வரும்படியாக உங்களை மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் ஐயனார். நான் பேசிக்காக டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2001 முடிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் நான் வந்து லேர்ன் பண்ணி ஆகணும். எதை படித்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு படித்தா அது வந்து மீனிங் புரியாது, கிராமர் வைஸாக தான் படிக்கணும், ஆனால் புரியாது, மீனிங்கே புரியாது. அப்போ என்ன கடம் அடித்து தான் வந்து பேராகிராஃப் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி அப்படியே எழுதுறது. ஐயா அப்படியே வந்து இப்போ இது வரைக்கும் எனக்கு நிறைய கிராமர் டீச்சிங் கிளாஸ்க்கெலாம் போயிருக்கிறேன். அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, ஆனால் புரியாது. இப்போ சிங்கப்பூர் வந்து நிறைய பேர் பேசுவாங்க, சைனீஸ்காரங்க அது மாதிரி இங்கிலீஷ்காரங்க பேசுவாங்க, எனக்கு சுத்தமாக புரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து சர்ச்சு மூலயமா வந்து இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன், கிராமர் வைஸாக கற்றுக்கிட்டேன். அப்போ கிராமர் வைஸாக கற்றுக்கிட்டோன்னே இப்போ பட்டு அண்டு இசு இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். அப்போ அதை பேஸ் பண்ணி நான் வந்து என்னுடைய ஹையர் ஆஃபீஸர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு என்னால் ஈஸியாக முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு பயம் வரும், உள்ளே போய் அவர்கிட்ட என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு பயம் வரும்.
இப்போ இங்கே வந்து படித்ததுனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களாம் நம்ம ஈஸியாக போய் கிராமர் வைஸ் யூஸ் பண்ணி பேசுகிறது. இப்போ இங்கே வந்து பேசுறதுனால வந்து இப்போ என்கிட்ட வந்து அவங்க கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க, பரவாயில்ல கிராமர் வைஸாக பேசுகிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, லா அந்த மாதிரியெல்லாம் போட்டு பேசுறது எனக்கு பேசவே மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட போய் நான் பேசுகிறேன், கிராமர் வைஸாக பேசுகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. இப்போ வந்து என்னுடைய பேர் வந்து நல்ல பேராக வந்து அவங்ககிட்ட போய் ரீச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கனாக்கா நான் இப்போ ஃபோனில் பேசுறதுக்கு பார்த்திங்கன்னா கூட ஒரு ஜென்ரலாக பேசுறதை கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பாதி 75% பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தான் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வாயிலேருந்து வருது. இப்போ யார்கிட்ட பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச லெவலில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கிராமர் வைஸாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ இங்கே வந்து கற்றுக்கிட்டனால சொல்லிக் கொடுப்பேன், இதுதான் இப்போ இப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. சிலது தெரியலனாக்கா டிக்ஷனரியை பார்த்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் இங்கே வந்து நிறையா ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். நான் தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, மாலை வணக்கம். என் பேர் தேவ சம்பத்குமார். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கம்ப்யூட்டர்னால் என்னென்னே தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். கம்ப்யூட்டர் மூலமாக பல விஷயங்கள், நல்ல பழக்கங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சிங்கப்பூரில் சிமிர்னா அசெம்பிளி ஊழியர்கள் மிகப்பெரிய சேவை செய்கிறாங்க. அவர்களுக்கு மேன்மேலும் வாழ்த்துக்கள். அவர்களை மேன்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க என் வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் பேர் தேவேந்திரன். எனக்கு முன்னாடி நான் பேசிக் கம்ப்யூட்டர் கிளாஸ் கற்றுட்ருக்கேன். முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. என்னோடய ரெஸ்யூம் ரெடி பண்ணணுன்னா வந்து நான் என்னோடய தோழர்கள்ட்ட போய்ட்டு தான் இது கேட்டுட்ருப்பேன். மெயில் எப்படி அனுப்புறது, எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து என் கூட வேலை செய்கிற அருமை தோழர் வந்து மாசிலாமணிங்கிறவர் தான் சொன்னார், இந்த மாதிரி அசம்பிளியாரில் வந்து கம்ப்யூட்டர் சொல்லித்தராங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து நான் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன். சார் வில்லியம் சார், பிரேம் சார், இவங்களாம் வந்து ஒரு நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நன்றி, வணக்கம். மாலை வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் கார்த்திகேயன். கம்ப்யூட்டர் எனக்கு என்னென்னு தெரியாது. வந்து 10வது தான் படிச்சிருக்கேன். சரியாக இங்கிலீஷ் சரியாக பேசவும் வராது, படிக்கவும் வராது. இப்போ இந்த கிளாஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து லேப்டாப்னால் என்ன, லேப்டாப் எதுக்காக யூஸ் பண்ணணும், லேப்டாப் யூஸ் பண்ணி நம்ம காரியங்கள்லாம் செய்யலாம் அப்படி வந்து எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நல்லா டெவலப் ஆகியிருக்கேன். கம்பெனி நல்லா இப்போ பேர் கிடச்சிருக்கு. இப்போ மேற்கொண்டு வந்து இன்னும் நிறையா கோர்ஸ் அவங்க சொல்லித்தராங்க. அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்று இருக்கேன். இங்கே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லீடர்ஸ், இந்த சர்ச் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டுமே பேசணுமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக இருக்கேன். கம்ப்யூட்டர் இருக்கேன், பார்ப்பேன், ஆனால் யூஸ் பண்ண தெரியாது. இப்போ எம்எஸ் வேர்டு கற்றுக்கிட்டேன். ஓரளவுக்கு என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஒரு சிசலிஃப்ட் கம்பெனியில் இருந்து ஒரு மெயில் அனுப்புனா அதை என்னால் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு டிஸ்பிளே பண்ண என்னால் முடியும். அந்தளவுக்கு திறமை வந்திருக்கு. அதே அளவுக்கு எனக்கு எம்எஸ் எக்ஸல் வந்து தெரியலை. இன்னும் ஒரு 2-3 கிளாஸுகள் எனக்கு சொல்லிக் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கிலீஷ்னால் என்னென்னு தான் தெரியும், ஆனால் அது பேச தெரியாது. இங்கிலீஷ்னு ஒரு மொழி இருக்குது அப்படின்னு தெரியும், ஆனால் அது பேச தெரியாது, எப்படி என்னங்கிறது தெரியாது. ஆனால் அதை கற்றுக்கணுங்கிற ரொம்ப ஆசை இருந்துச்சு எனக்கு. ஒருத்தங்க இங்கிலீஷ் பேசுகிறப்போ அதை பார்க்குறப்போ பொறாமையாக இருக்கும், நம்ம எப்போ எப்படி பேசுவோம் அப்படின்னு. இப்போ அந்தளவுக்கு பேச தெரியலானாலும் ஓரளவுக்கு பேச தெரியும். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண தெரியும். இப்போ வந்து ஏன்னா இங்கே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் கிளாஸ் அப்படிங்கிறதுனால அவ்வளோதான் கற்றுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறத வந்து நம்ம தான்
ரூமில் போயிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளை. அதனால் இப்போ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு என்னால் பேச முடியும், அடுத்தவங்க பேசுகிறத என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். திரும்ப அவங்கள்ட்ட அவ்வளோ சரளமாக பேச வரல. நான் இன்னும் அதை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு இது மாதிரி எங்கேயுமே இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே இல்லை எனக்கு. இங்கே கிடச்சிச்சு, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், இன்னமும் பயன்படுத்திக்குவேன். இதே போல் என்னால் முடிஞ்சவங்கள நான் இங்கே அழைச்சிட்டு வந்து அவங்களையும் இது மாதிரி என்ன மாதிரி இங்கிலீஷ் தெரியாதவங்களையும் ஓரளவுக்கு நார்மலாக பேசுகிற அளவுக்கு கொண்டு வர முயற்சிப்பேன். நன்றி. ஓகேயா, நேரம். ஓகே சிஸ்டர், உங்கள் பேர் என்ன? கௌசல்யா. கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். கௌசல்யா. கௌசல்யா, நீங்கள் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க? ஏதோ ஒரு ஈர்ப்பு வந்தேன், ஒரு நாள் வந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். சரி. அந்த மேக்னெட் என்னை விடலை. ஓகே, ஏதோ ஈர்த்து வந்தாங்களாம், மேக்னெட் மாதிரி இந்த இடத்துல அவங்கள ஈர்த்துச்சா, அதனால் வந்தாங்களாம். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய மாமா தான் எனக்கு வந்து பாருங்கன்னு சொன்னார். சரி, நான் வந்தேன். அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு பொருள் தான் இந்த காலகட்டத்தில். ஆனால் நமக்கு அது பெரிய ஒரு அரிய ஒரு வாய்ப்பு. அது நிறைய கம்ப்யூட்டரை பார்க்கலாம், ஆனால் நம்ம தொடவோ ஆப்ரேட் பண்ணவோ முடியாது. அதை வந்து இங்கே நம்ம வந்து ஃப்ரீயாக கற்றுக்கிட்டோம். ஆண்டவருக்கு அதுக்காக 1000 தடவை நம்ம சோத்திரம் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. இதை நான் கற்றுக்கிட்டது மாதிரி இன்னும் 2 பேராவது கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் எவ்வளோ தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாய்ப்புக்கு தேவன் எனக்கு காட்டுவார், ஏதோ 2 குழந்தைங்களையாவது பெண்களையாவது காட்டுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் நான் இருக்கேன். ஏன்னா நான் பெற்ற இன்பத்தை அடுத்தவங்களும் வந்து என்னால் கொடுக்க முடியலைனாலும் அடுத்தவங்க வந்து இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து இது தெரியலை, ஆனால் சொல்கிறதுக்கு எனக்கு பிள்ளைங்க கிடைக்கல. இங்கே இந்த இடத்துல இருக்குது, வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு பிள்ளைங்க கிடைக்கல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பசங்க கிடைக்குவாங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதோட தேவனுக்கு முதல்ல சோத்திரம் சொல்கிறேன். நான் 10 வருஷ காலங்களாக அவரை நான் விட்டுட்டேன்னா என்ன அவர் விட்டாரான்னு தெரியல. அந்த மேக்னெட் பவர்னு சொன்னது நான் வந்து ஏற்கனவே நான் அவரை ருசித்து பார்த்துருக்கேன். ஆனால் அவர்கிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன், அவ்வளவுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. அவர் நல்லா எனக்கு தெரியும். இங்கே வந்துட்டு திரும்ப வர வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணலை. அடுத்தடுத்த கிளாஸ் எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு தோணலை. ஏன்னா நான் வந்து என்னோடய லீவில் 90 வெள்ளி 100 வெள்ளி 110 வெள்ளி வரை நான் சம்பாதிக்கிறேன். நான் பொண்ணு வேலை பார்ட் டைம் பார்த்து செய்கிற பொண்ணு. ஆனால் இந்த கிளாஸுக்காக 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா போகாதேன்னு சொல்கிற ஒரு மனசு இருக்கும் நம்மக்கிட்ட. ஆனால் என்கிட்ட இல்லை. சீக்கிரம் போ சீக்கிரம் போ சீக்கிரம் போ, 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லும். அந்த ஒரு அழைப்பு இத்தனை 10 வருஷ காலங்களாக எங்கே விட்டுட்டு நான் இருந்தேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னால் பல கவலைகளை எல்லாம் நினச்சி பார்த்து என்னுடைய மண்டை வந்து பெரிய அளவில் இருக்கும், கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இங்கே வந்த பிறகு அவ்வளோ பெரிய வெயிட்டு எனக்கு காணாம போச்சு. ஆனால் நான் அதை தான் நான் எடுத்து அதை சரி பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய கணத்தை அவர் குறைக்குவார், நம்ம சொல்லிட்டா போதும் எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு. நான் இப்போ வந்து அவர் கையில் இருக்கிறேங்கிறது என்னால் உணர முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னால் இங்கே வர்றதுக்கு முன்னால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், என்னோடய இருதயம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ என்னைக்கிட்ட ரொம்ப லைட்டாக பறக்குது. நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சதுனால எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு இங்கே சர்ச்சுக்கு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. இங்கே கிளாஸ் வந்துட்டு போகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அங்கிட்டு மெசேஜ் கொடுக்குறதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் இன்னும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு நம்பி நான் அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்து பலனடைய வாய்ப்பு கொடுத்த நிர்வாகி அவர்களுக்கும், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு லீடர்ஸ் அவர்களை ஆசீர்வதிக்குமாய் வேண்டியும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஆசீர்வதிக்குமாய் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன். ஆமாம், ரொம்ப நன்றி சகோதரி. ஓகே, சிமினா அசம்பிளி சேம்ங்கிற
இதிலிருந்து நாங்கள் கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, ஆங்கிலமும் கற்றுக் கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, ஆட்டோகாட், வீடியோ எடிட்டிங் எல்லாம் இந்த 4 விதமான பயிற்சிகளை கொடுக்கறதுக்கு தேவன் கிருபை செய்தார். அந்த ஆட்டோகாட் மூலமாக உபயோகப்பட்ட அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிட்ட ஒரு சகோதரனுடைய சாட்சியை நம்ம இப்போ கேட்போம். எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சுத்தமாக ஆட்டோவை பற்றி ஒன்றுமே தெரியாது. எனக்கு அண்ணன் இருக்கார் பிரபு. அவர் வந்து உனக்கு ஆட்டோவை பற்றி தெரியணும்னா இங்கே அழைச்சிட்டு வந்து சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு இதுமாரி கோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீ வந்து பாரு, ஒரு நாள் வந்து பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிளான் பண்ணிக்க அப்படி சொன்னார். இங்கே வந்து ட்ரைனர்ட்டெலாம் கேட்டேன், எனக்கு சுத்தமாக ஆட்டோவை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு எதுவுமே தெரியல, அதுதான் எங்களுக்கு வேணும், எதுவுமே தெரியல அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி எனக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தாங்க. அதிலிருந்து அடுத்தடுத்து வரேன். என்னால் கண்டினியூவாக வர முடிஞ்சுது. எனக்கு ஒரு நாள் தெரியலனாலும் அடுத்த நாள் எனக்கு சொல்லிக் கொடுக்க எனக்கு ட்ரைனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்களுடைய பர்சனல் கான்டாக்ட் கொடுத்து கான்டாக்ட் பண்ண வச்சுக்கிட்டாங்க. அது தேவனுக்கு நான் நன்றி சொல்லணும். இப்போ ஆட்டோகளை பற்றி எனக்கு 100க்கு 90% தெரியும். அப்படியே தெரியலனாலும் ட்ரைனர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பர்சனல் கான்டாக்ட் இருக்குது, நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இன்றைக்கி இன்னொரு கம்பெனிக்கு நான் போகணும்னா என்னுடைய குவாலிஃபிகேஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆட்டோகேடு ஓகே, டிராயிங் பற்றி தெரியும் உனக்கு, ஒரு புது சைட்டு உருவாக்குறாங்க, அப்போ உன்னுடைய என்னோடய செக்ஷன் விண்டோ சம்மந்தப்பட்டது எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி மனசில் எதுவும் இல்லாமல், இன்றைக்கி ஒரு கவலை இல்லாமல், நாளைக்கே நான் ஊருக்கு போனாலும் இன்னொரு கம்பெனிக்கு வரத்துக்கு எனக்கு முழு தகுதியும் இருக்குது. அதுக்கு என்னுடைய ட்ரைனரு, இங்கே இருக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கு மேலே என்னோடய தேவன் இருக்கார். ரொம்ப ஓகே பிரதர், உங்கள் பேர் என்ன? மைக்கேல் ராஜ். மைக்கேல் ராஜ். நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து வரீங்க? ரிஃப் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். ரெஃப்ரி என்ஜினியரிங் பிரைவேட் ரிஃப் என்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். ஓகே, அந்த கம்பெனிலேருந்து நீங்கள் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க? எனக்கு நிறைய இந்த கம்ப்யூட்டரை பற்றி கற்றுக்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கான நேரமும் இல்லை, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் தேக்கான்றது தூரமான விஷயம். இங்கே சொல்லித்தரதா குமார் அண்ணன், ராஜ்குமார் அண்ணெல்லாம் சொன்னாங்க. ஸோ அதன் மூலமாக இங்கே வந்தேன். இந்த சகோதரனுக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாதான், கம்ப்யூட்டரை பற்றி தெரிந்துக்கிட்டாவும் யாரோ ஒரு சகோதரன் மூலமாக இங்கே இலவசமாக கணினி சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுனால இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்துக்கு அதனால் அவங்க பிரயோஜனப்பட்டிருக்காங்க. இங்கே வந்ததுனால உங்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததுங்கிறத ஒரு நிமிஷத்தில் முன்னால் பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இடத்துல இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தா என்னுடைய ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய எல்லா லீடர்ஸுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம கற்றுக்குறோன்றத எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த கிளாஸஸ், இந்த ஆட்டோகாட் கிளாஸில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் திரும்ப புரியலைன்னாலும் திரும்பவும் கேட்டாலும் திரும்பவும் சொல்லிக் கொடுப்பாங்க. மறுபடியும் புரியலைன்னாலும் மறுபடியும் கேட்டாலும் மறுபடியும் எத்தனை வாட்டி சந்தேகம் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா லீடர்ஸ்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நமக்கு இவங்க இந்த அளவுக்கு மெனக்கிட்டு சொல்லிக் கொடுக்கணுன்ற ஏன்னா எல்லாருமே ஒரு பொறுப்பில், எல்லோரும் பெரிய ஒரு ஜாப்பில் ஒரு டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. இவங்க நமக்கு இந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற எதுவும் இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு பண்ணுற சில நேரங்களில் நான் அந்த இந்த ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வர்ற காலங்களில் நான் பார்த்த விஷயம், அவங்க குழந்தைங்கள கூட இன்னொருத்தங்க கிட்ட யாராவது வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டு எங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வீட்டில் இப்போது நம்ம அப்பா அம்மா தான் அவங்க கஷ்டங்களை சொல்லி நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோம், நாங்கள் இப்படி வளர்ந்தோன்னு சொல்லி நம்மளை ஊக்கப்படுத்தி தப்பான வழிக்கு போகாத அளவுக்கு நம்மளை கொண்டு வருவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸும் அவங்க கஷ்டங்களை சொல்லி இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம், இப்போது இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களையும் இந்த ஒரு நேர்மையான வழிக்கு கொண்டு வர எல்லா லீடர்ஸுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.
இந்த இலவசமாக கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மற்ற எல்லாத்தையும் போய் சொல்லி ஜூலை மாதம் நமக்கு ஆரம்பிக்க போகுது இல்லையா, அதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நீங்கள் 2 பேரை கூப்பிட்டு வந்தாலே போதும். இங்கே இருக்கிறவங்க அனைவரும் 2 பேரை கூப்பிட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்ந்துச்சு, அதுக்காக ஒரேடியாக மேலே போயிட்டீங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். படிப்படியாக நம்ம உயர முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்படி படிப்படியாக உயர்றீங்களோ அதே மாதிரி மற்றவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வரும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Thank you very much everyone for the give me opportunity to talk, and this beneficial for our class and especially our all electrical teacher. They are more effect and teaching their AutoCAD is our for beneficial and next step to go up for the upgrading life. And thank you this audience, everyone who they are hardworking and give their more effective teaching. Everyone for their own time, no expect anything, and their sacrifices time or this teaching about the every class, and we are hopefully can learn something for this class at least Sunday or 2 hour 1 hour. Their sacrifice time we are can benefit ourselves, and as a step to can go up for our